அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வின் 3ஆம் நாள் நிகழ்வு. இன்று துவங்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியை ரோட்டரி மாவட்டம் 298 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கரின் அவர்களின் சீரிய தலைமையில் இந்த நிகழ்வு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்கும் சங்கமாக ரோட்டரி கிளப் ஆஃப் கீழ்வேரூர் சங்கம் இந்த நிகழ்ச்சிகளை நமக்கு இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த நிகழ்வின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் தமிழ் பிரியன் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் பக்கிரிசாமி அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் பாலசுந்தரம் அவர்களுக்கும் மற்றும் பொருளாளர் ரொட்டேரியன் கண்ணையன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்கத்தை சார்ந்த அத்துணை உறுப்பினர்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்வின் டிஸ்ட்ரிக்ட் கோ சேர்மேன் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமக்கு சிறப்பு ஆசனங்களை அளித்து சிறப்பிக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் நல்லசிவம் அவர்களையும் இந்த நேரத்திலே வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஒரு வெற்றி நிகழ்வாக மாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களையும் இந்த காலை வேளையிலே வருக என்று வரவேற்று, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிப்பதற்காக ரோட்டரி கிளப் ஆஃப் கீழ்வேரூர் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பக்ரிசாமி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் பக்ரிசாமி சார், வீடியோ ஆன் பண்ணிங்க. வீடியோ அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி இணைவணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைவிட வேண்டுகிறோம். உலகின் நட்புறவும் நல்லுறவும் அன்பும் அறமும் தலைத்திட நின் அருள் வேண்டுகிறோம். யாதும் அவரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து நாங்கள் மக்கள் தொண்டிலே நாளும் ஈடுபட வேண்டுகிறோம். எல்லோரும் எல்லா வளம் பெற்று இறுதிய வாழ்ந்திட இறையே அருள் புரிவாக. அனைவருக்கும் வணக்கம். இந்த 3ஆம் நாள் நிகழ்ச்சியை நம்ம மாவட்டம் 29, 81 மற்றும் கீவளூர் ரோட்டரி சங்கம் இணைந்து இந்த காலை சக்கர நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் 3ஆம் நாள் சிறக்க அனைவரையும் வாழ்த்தி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறேன். நன்றி சார். இன்றைய நிகழ்வை துவக்கி வைத்து ரோட்டரி இறைவணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் கீழ்வேரூர் சங்கத்தின் தலைவர் அவர்கள் பக்ரிசாமி அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்லசிவம் அவர்களை என்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏனம் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏனம் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளுவாய்.
கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளுவாய். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்மத்திர வச்சுக்கோங்க. மூச்சு இழுத்து நல்லா எழுத்து நல்லா வச்சிருக்கிறோம். சின்மய முத்திரை பூ எடுத்து ஆதி முத்திரை மூச்செழுத்து ஈம் எழுத்து. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சிகள். நன்றி ஐயா. போன கிளாஸ்ல நாம ஆசனங்கள் செஞ்சோம். தாடாசனம், சூரிய வணக்கம், அப்படியே தொடர்ந்து அர்த்த சக்கராசனம் செஞ்சு பவனமுத்தாசனம் வரைக்கும் நாம பண்ணணும். இன்றும் அதுபோல சில அசைவு பயிற்சிகள் செஞ்சுட்டு ஆசனங்களை தொடர்ந்து செய்வோம். சூரிய வணக்கம் செஞ்சுட்டு கால்களை நேர் நீட்டிக்குங்க. கால் விரல்களை நல்லா மடக்கி நீட்டுறோம். டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். அப்படியே வட்டமா கால் விரல்களை நல்லா சுத்துறோம். 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துறோம். 1 2 3 4 5. நல்லா மூச்சு தொடங்க. மெதுவா காலை ரைட் லெக் மடக்கிறோம், கால் நீட்டிக்கிறோம். லெஃப்ட் லெக் கால் நீட்டிக்கிறோம். ரைட் லெக் மெதுவா லெஃப்ட் லெக். அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். இடுப்புல கை வச்சுக்கிறோம். அப்படியே ரைட் சைடுல இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு வாங்க. வட்டமா சுத்துறோம். 2 3 4 5. அப்படியே இடதுபுறமா 1 2 3 4 5. நல்லா மூச்சு விடுங்க.
கைகள் அப்படியே முன்பக்கமா ஒரு 3 ரவுண்டு. 1 2 3. அப்படியே ஆப்போசிட்டா 3. 1 2 3. இடது கை 1 2 3. ஆப்போசிட் ஹஸ்துங்க 1 2 3. ஷோல்டர் கை வச்சுக்கோங்க. ஷோல்டர் நல்லா வட்டமா சுத்தணும். 1 முழங்கை நல்லா வட்டம் அடிக்கிற மாதிரி வரணும். 2 3 4 5. ஆப்போசிட்டா 1 2 3 4 5. நல்லா மூச்சில் விடுங்க. இடுப்புல கை வச்சுக்கிறோம். அப்படியே மேல நல்லா மேல் நோக்கி பாருங்க. மெதுவா ஸ்ட்ரைட்டா வந்துருங்க. தாடை நல்லா கீழே டச் பண்ற அளவுக்கு நல்லா தலைக்கு கொண்டு வாங்க. Up, down, up, down. அப்படியே ரைட் சைடு திரும்புங்க. ரைட், மெதுவா லெஃப்ட் சைடு வந்துருங்க. லெஃப்ட், மெதுவா ரைட் சைடு திரும்புங்க. மெதுவா லெஃப்ட் சைடு பாருங்க. அப்படியே தலையை வட்டம் அடிக்கும் மாதிரி ரைட் சைடு இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு வந்து அப்படியே ரவுண்டா சுத்தணும். 1 2 3 4. அப்படியே இடது பக்கம் 1 2 3 4. நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே கண்கள் மட்டும் கண்களுக்கு பயிற்சி செஞ்சுக்கிறோம். ரைட் சைடு பாருங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். அப்படியே மேல பாருங்க. அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். இப்போ அப்படியே வட்டமா கண்களை சொல்றோம். அப்படியே கீழே பாருங்க. ரைட் சைடு மேல அப் லெஃப்ட் டவுன் ரைட் அப் லெஃப்ட் டவுன் ரைட் அப் லெஃப்ட் டவுன். அப்படியே ஆப்போசிட்டா சுத்துறோம். டவுன் லெஃப்ட் அப் ரைட் டவுன் லெஃப்ட் அப் ரைட் டவுன் லெஃப்ட் அப் ரைட் டவுன். அப்படியே கண்களை மூடி முடிங்க. நம்ம இந்த அசைவு பயிற்சி செஞ்சாச்சுங்க. அடுத்தது முதல் ஆசனமும் தாடாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு நிலை. நல்லா மூச்சில் தொடுங்க. அடுத்தது சூரிய வணக்கம். முதல் நிலை. இரண்டாவது நிலை. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. இந்த சூரிய வணக்கம் ப்ரெஷர் இருக்கிறவங்க வந்து இந்த பேக் பெண்டிங் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கவனமா செய்யணும். இப்படி செய்யும்போது நல்லா ஒரு இடத்துல தாங்களா நம்ம நின்று இப்படி நின்று பக்கத்துல நின்று பேக் பெண்டிங் ஒரு வாட்டி இப்படி பண்ணிட்டு அப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்துடணும். ஒரு 2 வாட்டி பழக்கப்படுத்திக்கிட்டு செஞ்சீங்கன்னா மறுபடியும் கிறுகிறுப்பு வராது. எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் முதல் முறை இப்படி பண்ணும்போதுதான் கிறுகிறுப்பு வருங்க. அப்புறம் செய்யும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவனமா செய்யணும். மீண்டும் செஞ்சுக்கிறோம்.
முதல் நிலை, இரண்டாவது நிலை, மூன்றாவது நிலை, நல்லா கணுக்கால் கிட்ட பிடிச்சு நல்லா க்ளோஸா கொண்டு வர தலையை. மூன்றாவது நிலை, கைகளை ஊனி முழங்கால் நல்லா மடக்கி ரைட் லெக் நல்லா பின்னாடி கொண்டு போங்க. மேல நல்லா அண்ணாந்து பாக்குறோம். ஐந்தாவது நிலை, கைகள் நல்லா ஊனிட்டு கால் குதிக்காலை நல்லா கீழே டச் பண்ற அளவுக்கு கீழே கொண்டு போங்க. அப்படியே முக்கோண வடிவில் நிற்கிறோம். ஆறாவது நிலை, முட்டியை நல்லா கீழே ஊனி நல்லா சசங்காசன பொசிஷன் நல்லா உட்கார்ந்து அப்படியே முன்னாடி வாங்க. தாடை கீழே டச் பண்ணிக்கிறோம். ஏழாவது நிலை, எட்டாவது நிலை, எல்லாம் ஏழாவது நிலை. நல்லா பின்னாடி பாருங்க, முதுகு நல்லா பெண்டா இருக்கணும், கைகள் நல்லா அழுத்தமா இருக்கணும். எட்டாவது நிலை, நல்லா இப்படி உட்கார்ந்து மறுபடியும் அந்த எட்டாவது பொசிஷன் வரணும். ஒன்பதாவது நிலை, ரைட் லெக் முன்னாடி வைங்க, நல்லா மேல பாருங்க. 10வது நிலை, 2 காலை சேர்த்து வச்சு கணுக்காக நல்லா பிடிச்சிருங்க. 11வது நிலை, ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு 12வது நிலை. நல்லா மூச்சில் தொட்டுக்குங்க. நல்ல ஆழமான சுவாசம். நின்ற பாதாசனம். ரைட் லெக் மெதுவா அப்படி மேல கொண்டு வந்து தொடையோட சேர்த்து ஒட்டி வச்சுக்கிறோம். கவனம் எல்லாம் கீழே இருக்கிற அந்த கால் பாதத்து மேலேயே இருக்கணும். அப்பதான் நம்ம ஆடாம நிக்க முடியும். அப்படியே வணக்க வச்சுக்கிறோம். நின்ற பாதாசனம். இந்த ஆசனம் செய்யறதுனால நம்மளுக்கு நல்ல கவனம் கிடைக்கும். கவனம் மாறுச்சுன்னா ஆட ஆரம்பிக்கும். அதனால இது ஒரு தியானம், தவம் எல்லாம் செய்யறவங்க இந்த ஆசனம் செஞ்சாங்கன்னா நல்ல மனம் ஒருநிலைப்படும், நல்ல ஆளுமை திறன் வரும். இது உச்சி முதல் பாதம் வரை நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுக்கும். ஓய்வு. அப்படியே இடது காலை வச்சுக்கிறோம். மெதுவா செய்யும். ஓகே. கைகளை மேல உயர்த்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு நிலை. இது ஒரு 30 செகண்ட் செய்யறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து நடராஜாசனம் ரொம்ப கவனமா செய்யுங்க. மெதுவா நம்முடைய வலது காலை அப்படி பிடிச்சிட்டு கையும் முன்னாடி நீட்டணும், காலையும் பின்னாடி கொண்டு போகணுங்க. ரொம்ப கவனமா செய்யுங்க. நீங்க இப்படி கையில பிடிச்சி இழுத்தீங்கன்னா, இப்படி கை பெண்டாச்சுன்னா அந்த ஆசனம் கரெக்டா வராது, நிக்கவும் முடியாது நம்மளால. கையில காலை தூக்கக்கூடாதுங்க. காலை இப்படி பேலன்ஸ் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா கை நேர்ல ஸ்ட்ரெயிட்டா வந்துடும்.
கால் நல்லா பேலன்ஸ் பண்ணி கையை இணையா நல்லா நேர் நீட்டி அப்படியே நிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. இடது கால் மெதுவா கைகளை பிடிச்சிடுறோம். காலை பிடிச்சிட்டு மெதுவா கையும் கொண்டு வரோம், காலையும் நல்லா மேல கொண்டு வரணும். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. நடராஜாசனம் செய்யறதுனால நல்லா கால்களுக்கு நல்லா பலன் கொடுக்கும். முதுகுத்தண்டு நல்ல ரத்தோட்டம் போகும். விலா எலும்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நல்ல ஆளுமை திறன் கொடுக்கக்கூடிய அந்த ஆசனம். அடுத்து ராஜகம்பீராசனம். ரைட் லெக் முன்னாடி வச்சுக்கோங்க. காலை இப்படி அகலமா இப்படி வச்சுட்டு கூட செய்யலாம். ஸ்ட்ரெயிட்டா நின்று இப்படி கால் அகலமா வச்சுக்கோங்க. 2 அடி அகலமா வச்சுக்கோங்க. இடுப்புல கை வைங்க. அப்படியே ரைட் சைடு திரும்புங்க. அப்படி ரைட் லெக் வந்து நல்லா எல் பொசிஷன்ல வச்சுக்கோங்க. கைகள் அப்படியே மேல உயர்த்துறோம். பேலன்ஸ் எல்லாம் ரைட் லெக்ல இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. முதல்ல 10 எண்ணிக்கை செய்யுங்க, அப்புறம் அதிகமா செய்யணும். இது முழங்கால் மூட்டுக்கு நல்லது. கால் நல்லா வலிமை அடையும். நம்ம இதை நல்லா பண்ணீங்கன்னா நம்மளுடைய நடையே நல்லா வேகமா இருக்கும். நம்ம நல்லா மலை ஏறினாலும் ரொம்ப தூரம் நடந்தாலும் நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஆசனம். அப்படியே மேல உனக்கு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விட்டுக்குங்க. அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். அப்படியே சின்மத்திர வச்சு நல்லா மூச்சு விட்டுக்குங்க. நல்லா ஒரு 5 முறை நல்லா மூச்சு விட்டுக்கணும். அமர்ந்த நிலைக்கு வந்தோடனே கால நேர் நீட்டிக்குங்க. கோமுக ஆசனம். லெஃப்ட் லெக் மடக்கி ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக் மேல வச்சுக்கோங்க. 2 முட்டையும் நேர் வரணும். நல்லா மூச்சுலுங்க. மெதுவா மூச்சு கதவிக்கிட்டே வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. இந்த கோமுகாசம் நல்லா போட்டு பழகினாத்தான் பத்மாசனத்துல காலை மேல தூக்கி போடுறதுக்கு நல்லா ஈஸியா வரும். நல்ல நரம்பு மண்டலங்கள் பலமாகும். கை கால் மூட்டுக்கள் எல்லாம் அனைத்தும் நல்ல பயிற்சி இது.
ரைட் லெக் வந்து ரைட் ஹேண்ட் வந்து மேல இருக்கணுங்க. ரைட் லெக்கும் மேல இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு நிலை. கை விரல்களை நல்லா மடக்கி நீட்டிக்குங்க. மணிக்கிட்ட கூட அப்படி நல்லா சுழட்டிக்கலாம். முதுகுக்கு பின்னாடி 2 கை இப்படி ஆப்போசிட் முதுகெலும்புல அப்படி டச் பண்ற மாதிரி வைக்கணும். ஓய்வு. நல்லா மூச்சு விட்டுடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு விடுங்க. கால் நேர் நீட்டிக்கிறோம். கை பின்னாடி வச்சுட்டு கால் 2 நல்லா அப்படி வந்து இடது வலது நல்லா ஆட்டுங்க. தசைகள் டைட்டா இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கெண்டை பிடிக்கிற மாதிரி இழுத்து பிடிக்கும். இப்படியெல்லாம் கொஞ்சம் அசைவு பயிற்சிகள் செஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ முதல்ல ரைட் லெக் கீழே வச்சுக்கிறோம், லெஃப்ட் மேல வச்சுக்கிறோம். முட்டி நேர் வர மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இந்த தொடையில் இருக்கிற இறுக்கமெல்லாம் நல்லா குறையும் இந்த ஆசனம் செய்யும்போது. இடுப்பு பகுதி மேல் பகுதியிலிருந்து அப்படியே இடுப்பு வரைக்கும் வந்து தொடை பகுதி வரைக்கும் இருக்கிற நரம்புகள் டைட்டா இருக்கும். அதெல்லாம் இலக்கப்படுத்திடும். நல்லா மூச்சுலுங்க. மெதுவா மூச்சுக்கிட்டே கீழே வாங்க. நம்மளே வந்து நல்லா உடலை கவனிக்கணும். உடல் இறுக்கம் இல்லாம இருக்கணும். எந்த ஆசனங்கள் செய்யும்போது எங்க ரத்தோட்டம் நல்லா போகுது, எங்க வலி வருது அப்படிங்கறது நல்லா கவனிச்சு செய்யணும். பத்தெண்ணிக்கை இருந்துட்டு அப்படியே நேர் வந்துடணும். நல்லா மூச்சு விடுங்க. கைகளை மேல கொண்டு வந்துருங்க. ரைட் ஹேண்ட் கீழே கொண்டு வந்துருங்க. லெஃப்ட் மேல இருக்கணும். லெஃப்ட் லெக்கும் மேல இருக்கு, லெஃப்ட் ஹேண்டும் மேல இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கைகளை கொண்டு பாருங்க. நல்லா மூச்சு விடுங்க. கால் நேர் நீட்டிடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. பத்மாசனம் செஞ்சுட்டு இந்த கோமுகாசனம் செஞ்சாலும் இடையில வந்து இந்த பட்டர்ஃப்ளை ஆசனம் செஞ்சுக்கணும். இது கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்ல முக்கியமான ஆசனம். அப்படியே முடிஞ்ச அளவுக்கு அப்படியே கீழே கொண்டு வாங்க தலைய. ஆமை ஆசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. கால் நீட்டிக்கிறோம். அடுத்து வக்ராசனம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல நல்லா ரைட் லெக் பிடிச்சிருங்க. ரைட் ஹேண்ட் பின்னாடி இருக்கணும். நல்லா ரைட் சைடு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. இடது கால் எடுத்து வச்சுக்கிறோம். இடது கால் எடுத்து வலது காலுக்கு இந்த பக்கம் வச்சுக்கிறோம். கால் பாதம் இப்படி நடக்கும்போது அப்படி நேர் இருக்கிற மாதிரி தான் அந்த காலை கீழே வச்சிருக்கணும். பாதம் நல்லா அழுத்தி இருக்கணும். முட்டி நல்லா நெஞ்சோட சேர்த்து பிடிச்சு
வலது கையில பிடிச்சுக்கோ. இடது காலை வலது கையில பிடிச்சுக்கிறேங்க. இப்போ இடது கை பின்னாடி வச்சுக்கிறோம். நல்லா திரும்புங்க. இடது பக்கமா நல்லா உடம்பு திருப்புங்க. நல்லா தலையும் நல்லா எந்த அளவுக்கு திரும்பி பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு திரும்புங்க. இது முதுகுத்தண்டுக்கு முக்கியமான ஆசனம். முதுகுத்தண்டு பகுதிக்கு உச்சி முதல் பாதம் வரை நல்லா ரத்தோட்டம் போகும். ஓய்வு. ஆசனங்கள் அப்படின்னா நாம நல்லா மூச்சு விட்டுக்குங்க. ஐந்து வகையான ஆசனங்கள் இருக்கு. ஃபார்வர்ட் பெண்டிங், பேக் பெண்டிங், ட்விஸ்டிங், ஹேண்ட் பேலன்சிங், லெக் பேலன்ஸ். இந்த மாதிரி 5 வகையை நம்ம செய்யணும். முன்னாடி வளைஞ்சா பின்னாடி விளையிறோம். அதே மாதிரி ஹேண்ட் பேலன்ஸ் பண்ணா லெக் பேலன்ஸ் பண்ணணும். அப்புறம் ட்விஸ்டிங் ஆசனம் ரைட்டு லெஃப்ட் நல்லா செய்யணும். இது மாதிரி செஞ்சா தான் உடல் முழுவதும் நல்ல ஆற்றல் கிடைக்கும். ஹேண்ட் பேலன்ஸ்ல உத்தித பத்மாசனம். இப்போ பத்மாசனம் 2 காலம் போட தெரிஞ்சவங்க 2 கால் போடுங்க. இப்படி இடது கால் எடுத்து வலது கால் மேல, வலது கால் எடுத்து இடது மேல போட்டுக்குங்க. உங்க 2 காலம் உங்களுக்கு வரல அப்படின்னா ரைட் லெக் மட்டும் மேல வச்சுக்கோங்க. கையில கீழே உணிக்கிறோம். அப்படியே கை நல்லா பேலன்ஸ் பண்ணி காலை மேல தூக்கி உயர் தாமரை ஆசனம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே சின்மத்திர வச்சுட்டு வாயை திறக்காம நல்லா ஆழமா மூச்சு விடுங்க. இந்த ஆசனம் செஞ்சோடனே அப்படியே நுரையீரல் முழுவதும் நல்ல ஆற்றல் கிடைக்கும். முழுமையா சுவாசம் நடக்கும். எந்த தங்குதடை இல்லாம மூச்சு உள்ள போய் வரும். நீங்க வேணா இந்த ஆசனம் செஞ்சுட்டு மூச்சு சாதாரண மூச்சு இழுத்து பாருங்க. இந்த ஆசனம் செஞ்சுட்டு மூச்சு இழுத்து விட்டு பாருங்க. அப்படியே கால் நீட்டிக்கிறோம். கால் நல்லா அசைச்சுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்வர்ட் பெண்டிங், பேக் பெண்டிங், ஹேண்ட் பேலன்ஸு, லெக் பேலன்ஸு, ட்விஸ்டிங் எல்லா வகையான ஆசனங்களும் நம்ம செஞ்சுட்டோம். அடுத்து மூச்சு பயிற்சி. லெஃப்ட் லெக் நல்லா அப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. ரைட் லெக் இப்படி வச்சுக்கிறோம். சின்முத்திரை வச்சு நல்லா ஸ்ட்ரெயிட்டா கொண்டுக்கிறோம். நம்ம அட்டாங்க யோகம், இயமம், நியமம், ஆசனம். அடுத்த நிலை வந்து பிராணயாமம், 4வது நிலை. பிராணயாமம் பயிற்சி தான் நம்ம இப்போ செய்ய போறோம். பிராணயாம பயிற்சி செய்யறதுக்கு கபாலபதி பஸ்திரியாங்கிற பயிற்சி செய்யணும். கபாலபதிங்கிறது நம்ம மூச்சை வந்து நல்லா வெளியில மட்டும் விடுறதுங்க. நம்ம இந்த சுவாச உறுப்புகள் எல்லாம் வந்து நல்லா ஒழுங்காகும் இந்த பயிற்சி செய்யறதுனால. நல்லா ஸ்ட்ரெயிட்டா முதுகு தண்டு வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் பெருவிரல் இப்படி வச்சுக்கிறோம். 1 2 3 4. நல்லா வயிற்ற சுருக்கி காத்த வேகமா உடம்பையே அப்படி சுருக்கி வெளியே வைக்கணும். பலூன் வெடிச்சு அப்படி காத்து வெளியே போகுது அது மாதிரி. ஒரு 15 எண்ணிக்கை செய்யலாங்க. அடுத்தது இந்த மோதிர விரல் இப்படி வச்சு பழகிக்குங்க. மூச்சு பயிற்சி செய்யறதுக்கு இந்த சுண்டு விரலும் மோதிர விரல் கட்டை விரல் 3 விரல் இப்படி வச்சு பழகிக்கணும். ரைட்டு லெஃப்ட் வச்சு நல்லா பழகிக்கணும். இப்போ மோதிர விரல் வச்சுக்கிறோம்.
கபாலபதி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நல்ல இந்த மூச்சு பயிற்சி செய்யும் போது வந்து நம்ம நல்லா, அதாவது ஒரு அருள் வந்துருச்சுன்னா எப்படி ஆடுறாங்க, மெதுவா நடந்து போவாங்க. சாமி வந்தவங்கள பாத்தீங்கன்னா எட்டி குதிப்பாங்க, கீழே விழுவாங்க, அந்த மாதிரி வேகமா நடந்துக்குவாங்க. அது மாதிரி நம்ம இந்த மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியங்க. அப்போ வந்து முடியாம இருக்கும். இப்போ ஒரு ஆஸ்துமா நோய், சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து ஆற்றல் ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்களால செயல்படவே முடியாது. நம்ம வந்து அந்த நேரத்துல நோயை நம்ம விரட்டியே ஆகணும், நல்லா ஆற்றலா வாழ்ந்தாகணும், நல்லா வாழணும் அப்படின்னு உறுதி எடுத்துட்டு செய்யணும். இப்போ 2 மூக்குலையும் நல்லா காற்ற வெளியேற்றியாச்சு, கபாலபதி செஞ்சாச்சு. சின்முத்திரை வச்சு ஒரு 5 எண்ணுக்கு மூச்சு நல்லா கவனிச்சு மெதுவா எடுத்து மெதுவா விடணும். அடுத்து பஸ்திரியா, நல்லா மூச்சு உள்ள உறிஞ்சி விடணும், நல்லா ஆழமா இழுத்து வேகமா விடணும். சரிங்களா? பாருங்க, அப்படி. சரிங்களா? ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நல்லா மூச்சு காற்ற வெளியேற்றிருங்க. சின்முத்திரை வச்சுக்கிறோம். உங்களால இது 10 எண்ணிக்கை தான் செய்ய முடியல அப்படின்னா நீங்க முதல் நாள் 10 எண்ணிக்கை செய்யலாம். அப்புறம் 12 14 15 20 எண்ணிக்கை வரைக்கும் நல்லா செய்யலாங்க. அப்புறம் செய்யும் போது வந்து கிறுகிறுப்பு வரும், நம்மளுக்கு நல்லா தெரியும், அப்படியே மயங்கி உளுந்துருவோமா அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ் இருக்கு. அப்படி கீழே என்ன பண்ணணும்னா அந்த நேரத்துல இப்படி கை வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 செகண்ட் தான், 10 செகண்ட்ல ரிலீஃப் ஆயிரும். நல்லா மூச்சு காற்று போய் அந்த மீண்டும் அந்த சுறுசுறுப்பு வந்துடும். அந்த 10 செகண்ட் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இப்படி செஞ்சீங்கன்னா தான் உங்களுடைய நுரையீரல் வந்து முழுசா வேலை செய்யும். இல்லை அப்படின்னா மேலோட்டமா சுவாசம் போயிட்டு இருக்கும், உள்ள அழுக்குகள் தங்கி இருந்துகிட்டு தான் இருக்கும். மோதிர விரல் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். மெதுவா மூச்சு இழுத்து மெதுவா விடுங்க. கவனம் எல்லாம் மூச்சு காட்டுற மாதிரி இருக்கணும். மெதுவா மூச்சு இழுத்து மெதுவா விடுங்க.
இப்போ 2 நாடி நல்லா திறந்திருக்கும். நல்லா மூச்சு உள்ள போய் வருது. இப்ப வந்து முதுகுத்தண்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சு ஆழமா சுவாச்சோம்னா நம்ம 7 ஆதாரங்களுக்கும் நல்ல மூச்சு காற்று போகும். அப்போ தேவையான அந்த 18 முக்கியமான இடங்களுக்கு அந்த தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் வந்து கிடைக்கும். இப்ப வந்து நம்ம தொடர்ந்து அந்த மூச்சு பயிற்சி கவனிப்போம். மூச்சை நல்லா ஆழமா இழுத்து விட்டுக்கிட்டே முதுகுத்தண்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கிட்டே நம்ம கீழே பாஸ்கர் ஐயாவுடைய அந்த கருத்துக்களை ஐயா இப்ப சொல்லுவாங்க, கேட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டா வந்து மூச்சையே கவனிங்க. ஐயா குணபாலன் ஐயா. ஓகே, போட்டு சரி சரி. கால் வலி இருந்ததுன்னா கொஞ்சம் நீட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வந்துக்கலாம். முதுகு வலி இருந்ததுன்னா அப்படி படுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு எழுந்திரிச்சுக்கலாம் முழு வலி போனோடனே. வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். புத்தமுது காலை. உணவை மருந்தாக மாற்றுவது எப்படின்னு பார்க்கலாம். சாப்பிடும் பொழுது உதட்டை பிரிச்சு மென்னா அது குப்பை, உதட்டை மூடி மென்னா மருந்து. எப்படின்னு கேக்குறீங்களா? சில பேர் சாப்பிடும் போது பாருங்க, இங்க பாருங்க, இப்படி எல்லாம் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடுறது நல்லது இல்லைங்க. அதாவது சாப்பிடும் பொழுது உதடு வந்து பிரியக்கூடாது, கேப் இருக்கக்கூடாது. இங்க பாருங்க, நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க. சாப்பாடு வாயில போட்டுங்க பாருங்க, சாப்பாடு வாயில போட்டு மெல்லும் பொழுது உதட்டுல கேப் இருக்கக்கூடாது. இது ஏன்னு கேட்பீங்க. அதாவதுங்க, எச்சில் இருக்கு இல்லையா, எச்சில்ல தான் நிறைய என்சைம் இருக்குங்க. இந்த என்சைம்ஸ் தான் சாப்பாடை மூலக்கூறா மருந்தா மாத்தி உடம்புல எல்லா வியாதியும் குணப்படுத்தி உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்குது. அப்ப அந்த எச்சிலுக்கு எதிரி யார் தெரியுமா? காத்து. உதட்டை பிரிச்சு யாரு சாப்பிடுறாங்களோ சர்க்கரை வியாதி வரும், பிபி வரும். ஏன் தெரியுமா? உதட்டை பிரிச்சு சாப்பிடும் பொழுது காத்து உள்ள போகுதா, இந்த காத்து எச்சிலில் உள்ள என்சைம்ஸ்களை வந்து டைலூட் பண்ணுது, நீர்க்க வச்சிருது, வேலை செய்யாது. வாயில் நடக்கும் ஜீரணத்துக்கு காற்று எதிரி. அதனால இனிமேலு யாரு எதை சாப்பிட்டாலும் சரிங்க, சாப்பிடும் பொழுது சாப்பாடை உள்ள போடுறதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கணும். நீங்க பாருங்க, சாப்பாடு உள்ள போட்டு முழுங்குற வரைக்கும் உதட்ட பிரிக்காம இருந்து சாப்பிட்டு பாருங்களேன். ஆச்சரியமா இருக்கும். உடம்புல அவ்வளவு தெம்பு இருக்கும், கண்ணு பளிச்சுன்னு தெரியும், படிக்கட்டு ஏறி இறங்கலாம். ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சா டயர்ட் ஆகாது. ஒரு இட்லி சாப்பிட்டா போதும், அவ்வளவு தெம்பா இருக்குங்க. நமக்கெல்லாம் ஏன் தெரியுமா நோய் வருது? யாருமே சாப்பிடும் பொழுது அந்த உதட்டை மூடி சாப்பிடுறது இல்லைங்க. உதட்டை பிரிச்சு பிரிச்சு சாப்பிடுறோமா, காத்து உள்ள போயிருதா, அங்க இருக்கிற எச்சில் எல்லாம் வேலை செய்யறது இல்லையா, அதனால ஒழுங்கா ஜீரணமாக மாட்டேங்குதுங்க. ஜீரணமாகாம சர்க்கரை வந்து கெட்ட சர்க்கரையா போய் சர்க்கரை வியாதி உண்டு பண்ணுது. கொழுப்பு வந்து கெட்ட கொழுப்பா போய் கொழுப்பு கட்டிகள் உண்டு பண்ணுது. கால்சியம் கெட்ட கால்சியமா போய் தைராய்டு முயலும் எல்லாம் நோய் வருதுங்க. அதனால இனிமேலு சாப்பிடும் பொழுது இவருங்க உதட்டை மூடி மெல்லுங்க. இவருங்க இந்த பிரான்ஸ், ஜெர்மன், இங்கிலாந்து, இத்தாலி, போலந்து இந்த நாடுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் போய் பாருங்க. யூரோப் கண்ட்ரி எல்லாம் எல்லாருமே சாப்பிடும் பொழுது உதட்ட மூடிதான் மெல்லுவாங்க. ஏன் தெரியுமா? பிரான்ஸ், ஜெர்மன்ல கிண்டர் கார்டன் சொல்றாங்க இல்லையா, ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைகளுக்கு கிண்டர் கார்டன் இருக்குங்க. இப்ப எல்கேஜி யூகேஜி சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஸ்கூல்ல முதல்ல சொல்லி கொடுக்கற பாடமே டேபிள் மேனஸ். டேபிள் மேனஸ்னா என்ன? சாப்பாடு எப்படி ஒழுங்கா சாப்பிடுறது, அதாங்க விஷயம். ஆனா இந்தியா, இலங்கை, பர்மா, சிங்கப்பூர் போன்ற இந்த நாடுகள்ல நம்மளாம் என்ன பண்றோம்? இப்படி சாப்பிட்டு சாப்பாடு ஒழுங்கா ஜீரணம் ஆக மாட்டேங்குதுங்க, எல்லா வியாதி வருதுங்க. நீங்க பார்த்தாலும் மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? சாப்பாடை நம்ம ஒழுங்கா சாப்பிடல.
அதற்கு காரணம், சாப்பிடும் பொழுது உதட்டை பிரிச்சு சாப்பிட்டா அது உடம்புக்கு கெட்டது, உதட்டை மூடி சாப்பிட்டா நல்லது. அதனால இன்னிலிருந்து எப்ப எதை சாப்பிட்டாலும் இங்க பாருங்க, சாப்பாடை வாயில போடுங்க, உதட்டை மூடுங்க, நல்லா மெல்லுங்க. அந்த உதட்டுல சின்ன கேப் இருக்க கூடாது. நல்லா மென்னு புல் மாதிரி அரைச்சு முழுங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்க உதட்டையே பிரிக்கணும். செஞ்சு பாருங்களேன், சாப்பாடு மருந்தா மாறுங்க. ஆச்சரியமா இருக்கும், அவ்வளவு தெம்பு கிடைக்குங்க. சில பேர் கேக்குறாங்க, சார் நீங்க வந்து இந்த சாப்பாடை சாப்பிடும் பொழுது உதட்ட மூடி சாப்பிடுங்கன்னு சொன்னீங்களே, இந்த நடுவுல சாப்பிடுற வடை போண்டாவே எல்லாம் அதெல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு. ஏங்க, எல்லாமே உணவு தாங்க. சில பேரு இந்த நடுவுல சாப்பிடுற வடை போண்டா பஜ்ஜி எல்லாம் இன்கம் டாக்ஸ்ல கணக்கே காட்டுறது இல்லை. ஆமாங்க, காலையில ஒரு 7-8 மணிக்கு நல்லா சாப்பிட வேண்டியது, அது வயிறு நிறைஞ்சிரும். இதுவே ஒரு நாளைக்கு தாங்கும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆபீஸ்ல போய் உட்காருவாங்க ஒரு 10 மணிக்கு, எந்த வேலையும் செஞ்சிருக்க மாட்டாங்க, இன்னும் சாப்பாடு ஜீரணமா இருக்காது. அதுக்குள்ள என்ன ஆகும், ஒரு 11 மணிக்கு போண்டா டீ எல்லாம் வரும். இன்னும் பசியே இருக்குல்ல, வயிற்றுக்கு தேவையே இல்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஒரு போண்டா டீ சாப்பிடுறோம். இதுல வேற சில பேர் நான் சீனியர் 2 போண்டா வேண்டிட்டு அடிச்சு உள்ள விட வேண்டியது என்ன ஆகும், அதுவும் ஜீரணமாகாது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஒருத்தர் 12 மணிக்கு வருவாரு, அவரு கூட சார் மேனேஜர் சார் என் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு சொல்லி கேண்டீன் போக வேண்டியது, அங்க போய் நான் ஒரு முட்டை போய் சாப்பிட வேண்டியது, அது எக்ஸ்ட்ரா லோடு. அதுக்கப்புறம் 1 மணிக்கு வந்துருமாமா, 3க்கு டிஃபன் பாக்ஸ் திறந்துட்டு போய் கொண்டு போய் சாப்பிடுறது. என்னங்க அநியாயமா இருக்குது. இங்க பாருங்க, ஒரு முறை சாப்பிட்டா அடுத்த பசி வர வரைக்கும் காத்து இருக்கணுங்க. அதே மாதிரி சாப்பிடும் பொழுது உதட மூடி இருக்கணும். செஞ்சு பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கும். அதனால இப்ப இருந்து எது சாப்பிடுறதா இருந்தாலும் சாப்பாடை வாயில போட்டுட்டு உதட்ட மூடி கேப் இல்லாம மென்னு நல்லா கூழ் மாதிரி அரைச்சு முழுங்கி பாருங்களேன், அந்த உணவு மருந்தாக மாறும். இப்படி நாம் உதட்டை மூடி சாப்பிட்டால் காற்று உள்ள போகாமல் சாப்பாடு ஒழுங்கா ஜீரணமாகி நாம் ஆரோக்கியமாக வாழலாம். வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி நன்றி ஐயா. இன்றைய அற்புதமான வேளையில் நமக்கு உணவுகளை எப்படி நம்ம உண்றது அப்படிங்கிற பத்தி சிறப்பா பாஸ்கர் ஐயா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியில அவங்க சொல்றது என்னன்னா, வாயை மூடி நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கருத்து. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா, அடிக்கடி உணவுகள் எடுக்கக்கூடாது. இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்கா, காலை உணவு இடையில வந்து பாத்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் இல்லாம சாப்பிடுற விஷயங்கள் நிறைய அப்படிங்கிறத பத்தி வலியுறுத்தி சொல்றது வந்து உண்மையிலுமே நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான நிகழ்வு. ஏன்னா, இப்ப சிவசையில வந்தவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து கொல்லிமலை இந்த நிகழ்வுல வந்து கலந்துக்கிட்டவங்களுக்கு, நம்ம நேரடி நிகழ்ச்சி நடத்தினவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம எந்த அளவுக்கு உணவ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது. பழ உணவுகள், இயற்கை உணவுகள் எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம், அது எந்த மாரி எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த நேரடி நிகழ்வுல எல்லாருக்குமே கற்றுக் குடுத்தோம். இன்னொன்னு என்னன்னா, நம்ம சிவசைலத்துல வந்து அப்பனையா சொல்றது என்னன்னா, ஒரு நாளைக்கு 2 வேளை உணவுகளே போதும் மனிதனுக்கு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நமக்கு ஒரு பெரிய வகுப்பு எடுத்தாங்க. காலை உணவு என்பது மதியம் 11 மணி. மதிய உணவு என்பது நாம் ஒரு மாலை கதிரவனுக்கு மறையும் ஒரு 6 மணி அளவில் நம்ம 2வது உணவு உண்ண வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், அந்த உணவு முறைகள் எப்படி நம்ம சாப்பிடணுங்கிறத பத்தி நமக்கு சிறப்பா குடுத்தாங்க. இது மாரி இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது ம் உடல் சொல்றத நம்ம சொல்றத உடல் கேட்கிறத விட, உடல் சொல்றத நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஐயா வலியுறுத்தி சொன்னாங்க. இப்ப பாஸ்கர் ஐயாவும் அந்த வகையில எப்படி நம்ம அந்த உணவ உண்டோம்னாக்கா, பசி எடுத்து சாப்பிட்டோம். உண்ணும் முறைகளை பற்றியும் நமக்கு இந்த நேரத்துல அற்புதமா விளக்கம் குடுத்திருக்கிறாங்க. சந்தோஷம். தொடர்ந்து நாம் இந்த நிகழ்வுகளை அனைவரும் கடைபிடித்து ஆரோக்கிய வாழ்வு வாழ வேண்டும் என்று அனைவரையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். நமக்கு சிறப்பான ஒரு சிந்தனைகளை அளித்து சிறப்பித்த அகில பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சாந்தியாசனம் அளிக்க ஐயா நலசிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நல்லா ஸ்ட்ரெயிட்டா வந்து நல்லா மூச்சு தொடுங்க. நல்லா ஆழமா மூச்சு இழுத்து மெதுவோடுங்க. இப்படியே ஏற்படுத்துறோம். உள்ளங்கை வந்து இப்படி ஆகாயத்தை பார்த்த மாதிரி இப்படி கீழே வச்சுக்கிறோம். கழுத்து நல்லா தளர, உச்சி முதல் பாது வரை உடம்பு நல்லா தளர வச்சுக்கிறோம்.
உங்களுடைய கவனம் முழுவதும் மூச்சு காற்றின் மீதே இருக்க வேண்டும். உடல் நல்லா தளர வச்சுக்கோங்க. கால்கள் நல்லா தளர வச்சுக்கோங்க. அப்படியே படுத்துருங்க, சாந்தியாசனம். சொல்றதை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருங்க. அப்படியே உடல் நல்ல தளர்வு நிலையில் இருக்க வேண்டும். உங்களுடைய கவனங்கள் முழுவதும் இப்பொழுது நம்முடைய கால் பாதம், கால் விரல்கள் மேல இருக்கணும். கால் விரல்களை நல்லா தளர வச்சுக்கோங்க. கால் விரல்களுக்கு, கால் பாதம், குதிக்காலுக்கு நல்ல ரத்தோட்டம் கிடைக்குது. அமைதியான சூழல்ல நம்ம அந்த ரத்தோட்டம் பாயறது நல்லா கவனிக்கிறோம். அடுத்தது நம்முடைய கணுக்கால் பகுதியை கவனிங்க. கணுக்கால் நல்ல ரத்தோட்டம் பெற்று ஓய்வு நிலையில் இருக்கு. அப்படியே கெண்டைக்கால் பகுதி கவனிங்க. நம்முடைய கெண்டைக்கால் பகுதி நல்ல ஓய்வு நிலையில முழுமையான ரத்தோட்டம் பெற்று இறுக்கமில்லாமல் தளர்வு நிலையில் உள்ளது. அப்படியே நம்முடைய முட்டி பகுதியை கவனிங்க. கால் முட்டி பகுதி முழுமையான ரத்தோட்டம் பெற்று நல்ல அந்த மூட்டுகளுக்கு பசைகள் சுரந்து நல்ல ஓய்வு நிலையில் இருக்கு. அப்படியே நம்ம தொடைப்பகுதி கவனிக்கிறோம். நம்ம தசைகள்லாம் நல்ல ஓய்வு நிலையில் இருக்கு, இறுக்கமில்லாமல் இருக்கிறது. முழுமையான ரத்தோட்டம் பெற்று தசைகள் தளர்வாகும் அமைதியான சூழல்ல நல்ல முழுமையான ஆரோக்கியம் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. அப்படியே இடுப்பு பகுதி கவனிங்க. நல்ல இடுப்பு பகுதி உறுப்புகள் முழுவதும் முழுமையான ரத்தோட்டம் பெற்று முழுமையான உயிர்காற்று சென்று ஓய்வு நிலையில் உள்ளது. அப்படியே நம்முடைய வயிற்று பகுதி, ஜீரண உறுப்புகளை கவனிக்கிறோம். ஜீரண உறுப்புகளுக்கு முழுமையான ரத்தோட்டம் பெற்று முழுமையான சுவாசம் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், சிப்பை, விதைகள், சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, சிறுநீர் குழாய் ஆகிய அத்தனை உறுப்புகளுக்கும் முழுமையான ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நல்லா மூச்சு இழுக்கும் போது வயிறு மேல வரணும். மூச்சு விடும்போது அப்படியே வயிற்று சுருக்கி வயிற்று இருக்கிற காற்றுகள் முழுவதும் வெளியில போகணும். நல்ல அமைதியான சூழல்ல இருக்கிறோம். அடுத்து நம்முடைய கவனங்கள் முழுவதும் நெஞ்சக பகுதி. நம்ம நெஞ்சக பகுதி முழுவதும் ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய நெஞ்சக பகுதிக்கு இதயம், நுரையீரல் ஆகிய உறுப்புகளுக்கு முழுமையான ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து நம்முடைய கழுத்து பகுதி நல்ல ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். நம்முடைய கழுத்து பகுதி தைராய்டு, பாரதைராய்டு உறுப்புகள் நல்ல முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. கழுத்து நல்லா இறுக்கமில்லாம தளர்வு நிலையில் வச்சுக்கிறோம். நம்முடைய தோள்பட்டை, கைகள் முழுவதும் ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். கை விரல்கள் நல்லா தளர்வு வச்சுக்கிறோம். கை மணிக்கட்டு, கை மூட்டு, தோள்பட்டை நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. அடுத்தது நம்முடைய தலைப்பகுதி நல்ல முகம் தாமரை போல மலர்ந்த நிலையில அமைதியான சூழல்ல இருக்கணும். சிறுமூளை, பெருமூளை, குமுளம், மூளை திசுக்கள், முதுகு தண்டுவடம் ஆகிய அத்தனை உறுப்புகளும் ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும்.
நம்முடைய இப்போ உச்சி முதல் பாதம் வரை அத்துணை உறுப்புகளும் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய சுவாச மண்டலங்கள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய இரத்தோட்ட மண்டலங்கள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய தோல் மண்டலங்கள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய தசை மண்டலங்கள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய எலும்பு மண்டலங்கள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அத்துணை உறுப்புகளும் உடலாலும் மனதாலும் பரிபூரண ஆற்றலை பெற்று ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் நாம் பேரண்ட ஆற்றலின் மூலம் வழிநடத்தப்படுகிறோம். அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது. நம்ம அந்த பிரபஞ்ச ஆற்றல் நல்லா கவனிச்சு முழுமையான ஆற்றலை பெற்று நாம் செயல்படக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் வெற்றியே பெறுவோம். நாம் வெற்றியே பெறுவோம். அப்படியே ஆழ்ந்த மூச்சில் தொடுங்க. அப்படியே இடது வலது நல்லா மெதுவா திரும்பி அப்படியே கைகளை ஊனி மெதுவா எழுந்திருச்சு போறங்க. கைகளை உரசி இப்படி கண்களை மூடிட்டு முகத்தோட வச்சு உடலை வருடி எடுத்து இது மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம உடலை தூய்மைப்படுத்தி மனதையும் தூய்மைப்படுத்தி இனிமையான இந்த ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரத்துல நம்ம இனிமையா வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு இதை கற்றுக் கொடுத்த காளியப்பன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய ரோட்டரி கிளப் அங்கத்தினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக சூரிய வணக்கம் முதற்கொண்டு ஒவ்வொரு ஆசன பயிற்சிகள் சிறப்பாக வடிவமைத்து ஒவ்வொரு பயிற்சிகளுக்கும் உண்டான அனைத்து வகையான பயன்களையும் சிறப்பாக வடிவமைத்து அனைவருக்கும் புரியும் வண்ணம் இந்த நிகழ்வை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து பாத்தீங்கன்னா சாந்தியாசனம் நம்ம வந்து தொடர்ச்சியான வந்து கண்ணப்பன் ஐயா ஜெகநாதன் ஐயா அவங்களுடைய பயிற்சி முறைகளை நாம வந்து ஒவ்வொரு முறையிலும் நம்ம கற்றுக்கொண்டு சிறப்பாக நம்மளுடைய வழிமுறைகள் நடந்து கொண்டிருந்தாலும் இன்று நல்லசிவம் ஐயா அவர்களும் அந்த ஒரு தொடர் பயிற்சியுடைய சாராம்சத்தை நமக்கு தெளிவுபடுத்தி அந்த உள்ளுணர்வை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்ற அந்த அற்புதமான நோக்கத்தில் நமக்கு வந்து சிறப்பா இன்னைக்கு வடிவமைச்சு கொடுக்குறாங்க. அந்த சாந்தியாசனம் முதற்கொண்டு இன்னைக்கு சாந்தியாசனம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம ஒர்க் வேலையும் சரி, இப்ப திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்மளோட ஒர்க்கு இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைங்கிற ஒரு விடுமுறை எதுக்கு நமக்கு விடுறாங்கன்னா அந்த ஓய்வு தேவை அப்படிங்கிற ஒரு காரணம் தான். இன்னைக்கு அதே பயிற்சி முறைகளை எடுத்துட்டாலும் நம்ம என்னதான் பயிற்சி முறைகள் எடுத்துட்டாலும் அந்த சாந்தியாசனம் அந்த ஓய்வு பயிற்சி நம்ம உடலுக்கு தேவை என்பதை அற்புதமாக நமக்கு வடிவமைத்து நம்ம அந்த பயிற்சி முறைகள் கடைசியில இருந்து அந்த சாந்தியாசனம் உடல் ஓய்வு பயிற்சி நமக்கு சிறப்பாக கொடுத்தாங்க. அந்த வகையிலே வந்து ஒவ்வொரு பயிற்சி முறைகளும் நம் உள்ளார்ந்து செய்வதனால் ஒவ்வொரு நாளும் நம் உடல் ஆரோக்கியம் பெறும் என்பதை பற்றி ஒவ்வொரு உறுப்புகள் எந்த பயிற்சிகளை செய்தால் எப்படி நமக்கு அதனுடைய பயன்கள் இருக்கின்றது என்பதை பற்றியும் நமக்கு அற்புதமாக விளக்கி சிறப்பித்துக் கொடுத்த நல்லசிவம் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா.
அப்புறம் குழுவில் உள்ளவங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அதாவது இந்த நிகழ்வு நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை தான் நம்ம இந்த ரோட்டரி ஆண்டு அப்படிங்கிற மாரி நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். கண்ணப்பன் ஐயா ஆரம்பிச்சாங்க. அடுத்து ஜெகநாதன் ஐயா ஆரம்பிச்சாங்க. அடுத்தது இந்த 3ஆம் ஆண்டுல வந்து நமக்கு நல்ல சிவம் ஐயா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 1 மாத காலங்கள் வந்து நமக்கு பயிற்சி முறைகள் தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்ப ஜெகநாதன் ஐயா நமக்கு செஞ்சுட்டு இருக்கோம்ல, பாதியில நெறைய பேர் இணைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு அந்த பயிற்சி முறைகளோட முழு ஆ உள்ளார்த்தம் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு வந்து அந்த பயிற்சிகள வந்து நம்ம அந்த ஒவ்வொரு ஆண்டு துவக்கத்துல வந்து அந்த 1 மாசம் வந்து அந்த பயிற்சிகள தான் நம்ம முழுமையா குடுப்போம். அது வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிறது தான். அதனால அ சீஃப் கெஸ்ட்ங்கிறவங்க இந்த 1 மாதம் கழித்து கண்டிப்பாக நமக்கு வருவாங்க. அதனால வந்து சில பேர் என்ன செய்றீங்கன்னா, 6 மணிக்கு தான் கரெக்ட்டா அந்த என்டர் ஆவுறீங்க குழுவுல. ஏன்னா, பயிற்சி முறைகள் நமக்கு வேண்டாமா வேண்டாம் அப்படி இந்த சீஃப் கெஸ்ட் வர்றத மட்டும், சிறப்பு விருந்தினர மட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற நோக்கத்துல சில பேர் வர்றீங்க. இனிமேல் தொடர்ச்சியாக நீங்க பயிற்சிகளையும் கற்றுக்கொண்டு தொடர வேண்டும் என்று அனைவரையும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். ஆகையால் அனைவரும் 5:30 மணிக்கு கண்டிப்பா வாங்க. 5:30 டூ 6:30 அந்த பயிற்சி முறைகள் இருக்கிற நாட்கள் மட்டும் 5:30லேருந்து 6, 6:30 மணி வரைக்கும் ஷார்ப்பா நம்ம அந்த நிகழ்வ முடிச்சிருவோம். 5:30 மணிக்கெல்லாம் கரெக்ட்டா ஆரம்பிச்சுரும். ஐயாலாம் இப்ப 5:25க்குலாம் வந்துடுறாங்க. நம்ம 5:30க்கு நீங்க எல்லாருமே வந்துட்டீங்கன்னா, 5:30க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு 6:30க்கெல்லாம் நம்ம கரெக்ட்டா முடிச்சிருவோம். அதனால வந்து இந்த பயிற்சி முறைகள் வந்து நம்ம தினம், தினம் செய்ய வேண்டும். பயிற்சி முறைகள் செய்யாம சில கருத்துக்கள் கேட்பது என்பது வந்து கேட்டுட்டு நம்ம வந்து கேட்டுக்கிட்டு நம்ம வந்து உடல்ல நம்ம அந்த பயிற்சி முறைகள் செய்யாம இருந்தா, அது நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு நன்மைகள உடல் அளவுல கிடைக்காது அப்படிங்கிறத அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். அதனால வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு உணவு முறைகள் மற்ற இயற்கை ஆரோக்கிய முறைகளை கற்றுக்கொண்டாலும், உடற்பயிற்சி என்பதுதான் முதன்மையானது. கண்டிப்பாக. அனைவரும் அதனால உடற்பயிற்சிய நம்ம செய்யணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சில பயிற்சிகள் செய்யவுள்ள ஐயா வந்து இப்ப சாந்தியாசனம் செய்யவுள்ள ஐயா வந்து அவங்க வந்து அந்த கருத்துக்கள் சொன்னாலும், நீங்க எந்த அளவுக்கு முழுமையா செய்றீங்கங்கிறத அவங்க கண்ணோட்டத்துல பார்த்துட்டு தான் நமக்கு வந்து அந்த பயிற்சி குடுக்குறாங்க. அதனால ஓரளவு வீடியோல முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து வீடியோல ஆன் பண்ணி செய்யுங்க. அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல கேட்டுக்கிறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அதனால எல்லாருமே வந்து இந்த 6 மணிக்கு ஜாயின் பண்றது, நம்ம வந்து பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணிப்பேன் அப்படிங்கிறது வேண்டாம். கண்டிப்பாக இப்போ நம்ம குழு வந்து ஏன்னா வந்து இந்த வருடம் வந்து அதிக நபர்களை நம்ம வந்து உள்ளார கொண்டு வரதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் நாங்க ரோட்டரியை சார்ந்து நெறைய செஞ்சுட்டு இருக்கோம். அதனால வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த அவங்க வர்ற வரைக்கும் நமக்கு அந்த 1 மாத காலங்கள் பயிற்சி முறைகள் நமக்கு எல்லாருக்கும் குடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அதனால நீங்களும் அந்த சரியான நேரத்திற்கு வந்திருந்து, இந்த காலை வேளையிலே நீங்களும் மற்றவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை தெரியப்படுத்தி, மற்றவர்களையும் இந்த குழுல வந்து அனைவரையும் இணைய வைக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வெள்ளிக்கிழமையிலேருந்து அந்த ஹிந்தி வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வாரத்திலேருந்து. அது 1 வாரம் தள்ளி நம்ம அடுத்த வெள்ளிக்கிழமை, அதாவது 12ஆம் தேதியிலேருந்து 12/7/2024லேருந்து அந்த வகுப்பு ஆரம்பிக்க போறோம். ஏன்னா, அந்த வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால நம்ம அன்னைக்கு ஆரம்பிக்க முடியல. அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது. அதனால வர்ற வெள்ளிக்கிழமை அந்த ஹிந்தி வகுப்பு கிடையாது. நம்ம அடுத்த வெள்ளிக்கிழமையிலேருந்து கண்டிப்பாக 12/7/2024லேருந்து அந்த ஹிந்தி வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இப்போ இந்த நிகழ்வுகள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஐயா நல்லசிவம் ஐயா வந்து இன்னைக்கு பயிற்சி குடுத்திருக்காங்க. அவங்க குடுத்த வகையில உங்களுக்கு என்ன சந்தேகங்கள்? இல்ல அவங்களோட வித்தியாசங்கள் அதாவது இன்னும் அவங்க முழுமை வேற ஏதாச்சும் உங்களுக்கு குடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல குடுத்ததே உங்களுக்கு பெரிய நிறைவா இருக்கா? ஆ இல்ல அவங்களோட கருத்துக்கள் உங்கள மனதுல எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்கு? பயிற்சி முறைகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியும்? ஏன்னா அவங்கலாம் வந்து உண்மையிலுமே வந்து நீங்க இன்னைக்கு பயிற்சி குடுத்துட்டாலும் எனக்கு 2 தடவ ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. நான் செஞ்சது கரெக்ட்டா இருக்கா? இல்ல நான் எப்படி மாத்திக்கணுமா? இல்ல எப்படி நான் அவங்களுக்கு போய் அதாவது உங்களுக்கு சேர்ற விதத்த வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு குடுக்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நீங்க பயன்பெறணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா அவங்க நினைக்கிறாங்க. அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு, அவங்களோட பயிற்சி முறைகள் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா, அவங்க வந்து அடுத்தடுத்தது வந்து உங்களுக்கு இன்னும் விளக்கம் குடுக்குறதுக்கும், விரிவா குடுக்குறதுக்கும் ஏற்பாடு செய்வார்கள் என்று அனைவரையும் அந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நமஸ்காரம் ஐயா. ஐயா நமஸ்காரம். அருமையா இருந்தது சதாஜம் ஐயா சிறப்பு. உங்களுடைய நல்ல சிவம். நல்ல சிவம் ஐயா. பொறுமையா எல்லா சிவமா இருக்கு. எல்லா சிவம் ஐயா.
ஆமா. ஐயா வந்து பொறுமையா செய்யறாங்க. ரொம்ப பொறுமையா பண்றாங்க. அது ரொம்ப உள்ளவர்களுக்கு அருமையா கிடைக்கும். பிசுறு தட்டாம செய்யறாங்க. செய்யறாங்களான்னு சரிங்க பார்த்து ஒரு தரம். அது ரொம்ப சிறப்பு ஐயாட்ட. நம்ம ஐயா. மத்த ஒவ்வொரு ஆசனங்களுக்கும் உங்களுக்கு இடைவெளி நான் செஞ்சுட்டு செய்யறது அது ஆமா, கரெக்டா வருதுங்களாங்க ஐயா உங்களுக்கு? அருமையா இருக்குங்க, அருமையா இருக்கு. இப்படிதான் இருக்கணுங்க. ஏன்னா சரிங்க நம்ம எல்லாம் புதுசா தான் வந்திருக்கோம் லைன்ல எல்லாருமே. நான் ஒரு சில பேர் தான் நம்மள மாரி என்ன மாரி பெருமாள் ஐயா மாரி முன்னாடி செஞ்சவங்க இருக்கோம். பாக்கி எல்லாம் வந்து எல்லாம் அதான். புதுசு. அதனால அவங்களுக்கு சரி சரி செஞ்சு புதுசு செஞ்சாதான் சரி, அது திரைய பார்க்கணும் வேற. சின்னதா இருக்கும். அதான். எங்களுக்கெல்லாம் கண்ணு புரியாது, கண்ணாடி போட்டாதான் புரியும். அது மாதிரி சிலதெல்லாம் இருக்கு. சரிங்க அதனால முன்னாடி கொஞ்சம் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் செஞ்சா அவங்க சில பேர் சில ஆசனங்கள் செய்ய முடியாது. குனியிறது நிமிர்றது உண்மைங்க ஐயா. சில அந்த மாதிரி இருப்பாங்க. வயசானவங்களுக்கு முடியாது. முடிஞ்ச வரைக்கும் முடிய சொல்லிடுங்க. அதுதான் சிறப்பு. உங்களால கண்டிப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. கண்டிப்பாங்க ஐயா. செய்ய செய்ய தானா வந்துடும் அப்படின்னு சொல்லுங்க. 2 காலையும் சரிங்க தூக்குறது ஐயா. சாதாரணம் இல்ல. ஆமாங்க உங்களுக்கு பத்தி எங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு புதுசா செய்யறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் வீடியோ ஆஃப் பண்ணி தப்பா செஞ்சுட்டோமோ என்னமோன்னு வீடியோ ஆஃப் பண்ணிடுவாங்க. நம்ம வீடியோ ஆஃப் பண்ணி வரணும்னு எது சொல்றோம், தப்பு இருக்கா தெரிஞ்சுக்கணும், திருத்தலாங்கிறதுக்காக நம்ம வீடியோல வர சொல்றோம். அது ஆமாங்க. அவங்களுக்கு, ஐயோ நம்ம தப்பா செஞ்சுட்டோமோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டம், வேற ஒண்ணும் இல்ல. அந்த பதட்டத்தை நீக்கிட்டு நம்ம ஆசனத்தை செய்ய சொல்லுங்க. ரொம்ப அருமை சார், அருமை. நன்றிங்க ஐயா. வேற வணக்கம் ஏதாவது ஐயா. வணக்கம் குமார் ஐயா. பேசுறேன். சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா. ரொம்ப நல்லா சிறப்பா இருந்ததுங்க ஐயா. எல்லாமே சரிங்க கரெக்டா பண்ணிட்டு வந்தீங்க. கரெக்டா நான் சொல்ல முடியாது. அதாவது நீங்க சொல்ற மாதிரி குனியத்து நிம்மருது, அதுக்கு உண்டானது கரெக்டா சொல்லி பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப நல்லா புரிஞ்சுது. நல்லா இருந்ததுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. சார் வணக்கம், பெருமாள் பேசுறேன். வணக்கம் ஐயா. சொல்லுங்க. கற்றது கையளவு கல்லாது உலகளவு. அதை நான் கொஞ்சம் தெரிந்து கொள்வதை அடுத்தவர்கள் நீங்கள் செய்யும்போது இன்னும் ஒரு சில பாயிண்டுகள் இப்படி செய்தால் இப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு செய்து அந்த வீடியோ மூலம் பார்ப்பது அவங்களுக்கு தவறா தெரியுதுன்னு சொன்னாங்க. ஐயா என்ன மாதிரி ராஜா பெருமாள் சாரம் அப்படின்னாங்க. பெருமாள் சார் என்ன சார், அவருக்கு தெரியாது, சின்ன பையன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை கற்றுக்கிட்டு நீங்கள் இன்னைக்கு மிக குருவுடைய போற்றி இவ்வளோ அருமையாக ஒவ்வொரு யோகாவிலையும் இடைவெளி விட்டு பொறுமையாக செய்து காமிச்சிருக்க. அதாவது காலைல எழுதுறதுக்கு அந்த 5:30 to 6 மணி வரைக்கும், 6:05 வரைக்கும் அந்த யோகா ஃபுல்லாக. ஸோ சில ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் மட்டும் அந்த மூச்சு பயிற்சி இருந்தால் போதும். மீதி ஃபுல்லாக கைக்கு கால் உடம்பு அந்த இடுப்பு எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே இருக்கும்போது அது ரெகுலராக செய்யும்போது எல்லாம் சரியாயிடுங்க. 5ல் வளையாது 50ல் வளையாது. நன்றிங்க ஐயா. வாழ்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க. அதாவதுங்க நம்ம வீடியோ ஆன் பண்ணி செய்யறது நல்லது. எப்பவுமே வந்து ஒன்னு அணைச்சு வைக்கும் போது நம்ம உடம்பு அப்படித்தான் அமைஞ்சுக்கிட்டே தான் போகும். சரிங்களா? நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்ய தயங்கணும் அப்படின்னா அது எல்லா விஷயம் தயக்கத்திலேயே தான் போகும். காலை எழுந்து முதல் வேலையா செய்யறோம். நம்ம வீடியோ ஆன் பண்ணி நல்லா பார்த்து கவனிச்சு வீடியோ நம்ம மைண்ட் வந்து நிறைய சொல்லுங்க. நம்ம மனசுக்குள்ள வந்து மனிதனுக்கு ஆசைகள் நிறைய இருக்கு. டக்குன்னு எழுதிட்டு போயிரு வேற ஒரு இடத்துல. வீடியோ ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, திறந்திருந்தீங்கன்னா ஓ அட்டன் பண்ணிட்டோம் செய்யணும் அப்படிங்கிற நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாடு வரும். அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம ஆழமா மூளைக்குள்ள எந்த விஷயத்த கொண்டுட்டு போறோமோ அந்த விஷயத்த நம்மள அந்த 24 மணி நேரத்துல நேரத்தை சாப்பிடும். அதனால வந்து நிறைய ஞானிகள் சொல்லியிருக்காங்க. முதல் கோடி கோடியா சம்பாரிச்சு வச்சிருந்தாலும், எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும், அந்த மருத்துவமனையில போய் படுத்திருக்கும் போதுதான் அவங்களுக்கு அந்த உணர்வு தெரியும். அடாடா, நம்ம உடம்ப கவனிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஒதுக்காதனால இங்க வந்து படுத்திருக்கிறோம். எத்தனை கோடி கொடுத்தாலும் டாக்டர் நம்மளை காப்பாத்த மாட்டேங்கிறாரு. இந்த வழி யாரு தாங்கிக்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கோட அந்த குரூப்ல ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ பாருங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய காலத்து ஒரு மனிதன் இறந்து கிடக்கிற இடத்துல போய் உட்காருங்க. அங்க உட்கார்ந்து நம்ம கவனிச்சோம்னா தான் நம்முடைய வாழ்வியலோட நம்ம உடம்போட உயிரோட அந்த
இது புரியும். அப்ப வந்து நம்ம மைண்ட் வந்து என்ன ஆகுன்னா ஆழமா பதிஞ்சு உடலும் மனதும் ஆரோக்கியமே முக்கியம் அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு புரியுங்க. வேற ஏதாவது டவுட்டுங்க? ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க. பெண்கள் வந்து மாதவிடாய் காலங்கள்ல இந்த பயிற்சி செய்யலாமாங்க ஐயா? அந்த டைம்ல செய்யக்கூடாதுங்க. நம்ம கவனிக்கலாம், அமைதியா சரி. இருக்கணுங்க. 3 நாள் ஒரு 5 நாளுக்கு வந்து உடல் பயிற்சி இல்லாம சரிங்க ஐயா. அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. நல்லதுங்கம்மா. நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளத்துடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. மிக சிறப்பான ஒரு துவக்கம் துவங்கியிருக்கீங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. அருமையா இருந்ததுங்க ஐயா பயிற்சிகள்லாம். செய்வதற்கு எளிதாகவும் இருக்கு, அதே சமயம் ஒரு ரிலாக்ஸும் பண்ணி விட்டுறீங்க கடைசியில. ஸோ ரொம்ப அற்புதமா இருக்குங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா, மயில் வாகனம் பேசுறேன் ஐயா. இன்னைக்கு நல்ல வணக்கம் ஐயா. அருமையா பயிற்சி நல்லா அருமையா இருந்தது ஐயா. நல்லா எங்களுக்கு தெளிவா நன்றி. புரியுற மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க. பயிற்சி மிக சிறப்பாக இருந்தது ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. கண்ணப்பன் ஐயா, ஜெகநாதன் ஐயா, அடுத்தது நீங்க வந்திருக்கீங்க. எல்லாமே இந்த காளிப்பெண்ணுடைய மாணவர்கள் சிறப்பாக இருக்குது ஐயா. ஆமாங்க ஐயா. அவர் தெளிவா நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததுனாலதான் இது நல்லா நம்ம கத்துக்கிட்டு எப்பவுமே குரு வழிகாட்டி நம்மளுக்கு வந்து தெளிவா இருக்கணுங்க. அத திருமூலர் கூட சொல்லியிருப்பாரு, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவருள் கேட்டல், தெளிவு குருவின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த குருவை வந்து நம்ம சொல்றத கேட்கணும், குருவை வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கணும். அந்த அவர் சொன்ன வழியில எண்ணங்களை அசை போட்டு அது மாதிரி நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி தெளிவான குருவை நாம தேர்ந்தெடுக்கணும். முதல்ல அவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும். நம்ம எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள நம்மளுக்கு என்ன நினைக்கிறோமோ அதை வந்து அவங்க கிட்ட சொல்லி பகிர்ந்துக்கணும். இன்னும் நிறைய நமக்கு மூத்தவங்க, நம்மளோட அறிவு படிச்சவங்க எல்லாமே நம்மளுக்கு குரு தான். நம்மளோட கம்மியா இருந்தாலும் நமக்கு தெரியாத அறிவு இருக்கிறவங்க அவங்களும் நம்மளுக்கு குரு தான். அதனால நம்ம எண்ணங்களை தட்டி பார்த்துக்கணும். நம்ம நினைச்சதே சரின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்காம நம்ம நினைச்சதை வந்து இன்னும் 4 பேர் நண்பர்கிட்ட சொல்லி அவரு எப்படி கருதுறாருங்கிறத பார்த்துட்டு அப்ப நாம முடிவுன்றது நாம தான் முடிவு பண்ணணும். அவங்க சொல்றது அப்படியே கேட்டக்கூடாது. இல்லைங்களாங்க ஐயா? நன்றி. நன்றி. நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் கீழ்வேலூர் இமிடியேட் பாஸ் பிரசிடென்ட் ரங்கமோகன் சார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மியூட்ல இருக்க, அட்மிட் பண்ணீங்க சார். அன்மியூட் பண்ணீங்க சார் தங்கமன் சார். கேட்கலங்க. மியூட் ஆன். லாஸ்ட்ல இருக்கு பாருங்க. சொன்னா தான் தெரியும். லாஸ்ட்ல இருக்கு பாருங்க. மியூட்ல இருக்கு சார், அன்மியூட் பண்ணீங்க. லாஸ்ட்ல இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் சிகப்பா இருக்குல்ல சார்? அவங்க கேட்காதுங்க, நம்ம சைகிலையும் சொன்னாதான். வீடியோல இருக்காங்க, ஆடியோ கட் பண்ணிருக்காங்க. சரி, அது வரைக்கும் நம்ம முன்னாள் தலைவர் சந்திரசேகர் சார், உங்கள் கருத்துக்கள். சார் வணக்கம் சார். பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன். நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கு. நம்ம வந்து இதெல்லாம் வெளியில வந்து நம்ம செலவு பண்ணி காசு கொடுத்து கூட இந்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்காது. இது எல்லாமே நமக்கு வந்து ஜூம் மீட்டிங்ல செல்போன் மூலியமா நம்ம எல்லாத்தையும் ரொம்ப பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம்.
பார்த்துட்டு வர்றது இல்லாம அதை பத்தி அதை நம்ம வந்து இப்போ பார்க்குற நேரத்துக்கு நம்ம செய்ய முடியலைனாலும் நம்ம பார்த்துட்டு அதுக்கு பிறகு அந்த யோகா நிகழ்ச்சிகள்லாம் நிறைய செஞ்சுட்டு வர்றோம். இது மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. இது வந்து நம்ம ரோட்டரி மெம்பர்ஸ் மட்டும் இல்லாம மற்ற மக்கள்களும் வந்து பொதுமக்கள்களும் இதை வந்து பார்த்து அதுல பயனடைகிறது தான் மிகப்பெரிய சந்தோஷம். இதுதான் நம்மளுடைய சேவை திட்டங்கள் நிறைஞ்சு இருக்குது. இந்த நிகழ்வு வந்து இந்த வருடம் மட்டும் இல்லாம எந்த வருடமும் வருடா வருடம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க. ரோட்டரி கிளப் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மிக்க நன்றிங்கய்யா. இது மிகப்பெரிய சேவைங்கய்யா நம்ம செய்யறது. நன்றி வணக்கம் நன்றி ஐயா. சங்கதி சார். தங்கமோகன் சார் பேசுங்க. வணக்கம் வணக்கம். மாவட்ட அமைப்பாளர் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஐயா குணபாலனுடைய பெருமுயற்சியினால கடந்த 3 ஆண்டுகளாக அந்த காலை சக்கர நிகழ்ச்சியானது சிறப்போடு நடைபெறுகிறது. இதுல என்னுடைய வாஸ் பிரசிடண்ட் சொன்னது மாதிரி எங்களுடைய ஜோன் செக்ரட்டரி சந்திரசேகரன் சொன்னது மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ரோட்டேரியன் மட்டும் இல்ல, அனைவருமே பங்கு பெறுகின்ற வகையில இந்த நிகழ்ச்சியானது மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு விரிந்து பறந்து ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியினை நீங்கள் தந்து வருகிறீர்கள். உண்மையிலேயே நல்லசிவம் ஐயா அவர்கள் நல்ல ஒரு பயிற்சியாளராக எங்கள் கண் முன்னாலே திகழ்கிறார். ஒரு அற்புதமான அந்த பயிற்சியை வந்து நான் 2 நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்ல அருமை. இதற்கு முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய காரைக்கால் ஃப்ரெண்ட் சிட்டி, அதுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். அதோடு சேர்ந்து கீழ்வேலூர் ரோட்டரி சங்கமானது இணைவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தமும் கொள்கிறோம். அந்த வகையில அற்புதமான இந்த காலை சக்கர நிகழ்ச்சியானது மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில, ரொட்டேரியன்ஸ் அனைவருக்கும் பயன்படுகின்ற வகையில, ஏன் ஒரு நல்ல ஒரு சிந்தனையையும் ஒரு தெளிவான ஒரு மனநிலையும் ஏற்படுத்துகின்ற வகையில இந்த நிகழ்ச்சியானது அற்புதமாக அமைகின்றது. ஐயா குணபாலன் அவர்களுக்கு மீண்டும் 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 கீழ்வேலூர் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக முன்னாள் இம்மிடியட் உடனடி தலைவர் என்கின்ற முறையிலையும் ரொட்டேரியன் என்கின்ற ஐயா நல்லசிவம் அவர்களுக்கும் பங்கேற்ற அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. கூடுதலாக இந்த நிகழ்ச்சியில ஆர்வமாக இருக்கக்கூடிய எங்களுடைய பிரசிடண்ட் மிஸ்டர் ரொட்டேரியன் பக்ரிசாமி அவர்களுக்கும் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி சார், வாழ்த்துக்கள். உண்மையிலுமே உங்க பிரசிடென்ட் வந்து என்றும் இளமை இன்றும் இளமை என்றென்றும் இளமைங்கிற மாதிரி நல்ல சிறப்பா டெய்லி கலந்துக்கிறாங்க. 3 நாட்கள் அவங்களோட பங்களிப்பு வந்து எங்களுக்கு சிறப்பா இருக்குது. அதை விட முன்னாள் தலைவர், ஜோன் செக்ரட்டரி எல்லாருமே வந்து நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சிறப்பிக்கிறது கீழ்வேலூர் சங்கத்துக்கு வந்து எங்களுக்கு பெருமையை தெரிவிக்கிறீங்க. சந்தோஷம். வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன் அவர்கள் நமக்கு சிறப்பான இந்த வடிவமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து மாவட்ட அளவில் இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்து சிறப்பித்த மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆளுநர் வந்து பதவி ஏற்றுக்கிறாங்க. அந்த வகையிலே அவர்களுக்கு இன்று பதவியேற்பு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும் என்று இந்த காலச்சக்கரம் அன்பர்கள் மூலமாகவும் அனைவரும் மூலமாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கு இந்த மாவட்டத்தில் மாவட்ட திட்டமாக அறிவித்து செயல்படுத்திய மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்வில் எங்களுடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கீழ்வேலூர் சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட முன்னாள் தலைவர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நமக்கு சிறப்பான முறையில் ஒரு ஆசனங்களை அளித்து நிகழ்ச்சியை வடிவமைத்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசா நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்வு ஒரு வெற்றி நிகழ்வாக அமைவதற்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு ஊக்கமாகவும் ஆக்கமாகவும் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. உள்ள அனைவருக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. சேலத்திலிருந்து அருள்மணி முத்துசாமி பேசுறேங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க நலமுடன் ஐயா. மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. உள்ள அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.
நன்றி நன்றி ஐயா. வணக்கம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.